ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சன் இப்படி இருக்க கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். டடன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் வீட்டு கிச்சன். வாங்க இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த பொருள் டப்பாலாம் எடுத்து கீழே வச்சிடறோம். ஒன்றுன்னா ஃபுல்லாக எல்லா செல்ஃப்லேருந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு பின்னாடி இப்போ ஒரு துணி வேஸ்ட்டு துணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா டஸ்ட்டெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு பின்னாடி இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு துணி நனைச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் கைஸ். தொடச்சி ஒவ்வொரு இடத்த ஃபுல்லாக ஒவ்வொரு செல்ஃபாக பார்த்திங்கன்னா தண்ணியில் துணியை டிப் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துடலாம் கைஸ். ஃபுல்லாக டைல்ஸு அந்த கல்லெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் இருக்க பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு கவரில் மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் எடுத்து நம்ம கழுவுறதுக்காக தண்ணியை எடுத்து போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு பக்கெட்டில் ஒவ்வொரு டப்பாயும் எடுத்து அது தொடச்சி ஈர துணியில் தொடச்சிட்டு அப்புறம் காஞ்ச துணிலையும் ஒரு வாட்டி தொடச்சிட்டு எடுத்து அடைக்கலாம். நான் எல்லா டப்பாவையும் தொடச்சாச்சு. இப்போ ஒன்று ஒன்று எடுத்து லைனாக அடிக்கட்டிடலாம். அப்புறம் மசாலா பொருட்கள் அதெல்லாம் தனியாக எது எங்கெங்கே இருக்குமோ அங்கங்கே மாற்றி மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டு பார்த்திங்கன்னா பாக்கெட்லாம் மேலே எடுத்து வச்சாச்சு. அது அந்த பொருளை கை கட்ட தரல எடுத்துகிற மாதிரி எடுத்து வச்சாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு கிச்சன் டைல்ஸை துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே நல்லா தேய்ச்சி துடைச்சி எடுத்துடலாங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா கிச்சன் டைல்ஸில் ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கூடிய நாரை எடுத்து ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாங்க. ஃபுல்லாக ஒரே இடம் விடாமல் மொத்தமாக தேய்ச்சிட்டு இப்போ அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கையிலே தள்ளி விட்டுட்டு ஒரு துணி எடுத்து நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் டிப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிங்கில் இருக்க சாமான்லாம் ஒன்று ஒன்றா கழுவி எடுத்துட வேண்டியது. கொஞ்ச நேரம் நான் பாத்திரம் கழுவி இருந்தேன், ஆனால் சரியாக ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகலன்னு சொல்லிவிட்டு நிறைய பார்க்காம கழுவிட்டு இருந்தேன். ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு கூட பார்க்கல. அப்புறம் என் அம்மா வந்து பார்த்துட்டு வீடியோ கொஞ்சம் நேரம் எடுத்தாங்க சாமான் கழுவுறத. பாத்திரத்தெல்லாம் ஒவ்வொன்றா கழுவி எடுத்து வச்சிடலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்த கிச்சன் இப்போது இந்த மாதிரி மாறிடுச்சு. ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்த கிச்சன் இப்போ எப்படி ஆகிடுச்சு பார்த்திங்களா. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனை. அதுதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.